திருச்சிற்றம்பலம். திருமந்திரம் பாடல் 145. யாக்கை நிலையாமை அப்படி சொல்கிறக்கூடிய பாடல். ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே. இது நம்ம தினந்தோறும் பார்க்கக்கூடிய ஒரு காட்சி தான். உயிர் போயிடுச்சுன்னா அந்த அவரோட பேரை சொல்ல மாட்டாங்க, பிணம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எல்லோரும் ஊர் சுற்றத்தார்கள், மனைவி, மக்கள் எல்லாரும் அழுது அப்புறம் என்ன செய்வாங்க, சுடுகாட்டில் போய் எரிச்சிருவாங்க. அந்த தீட்டு போகணுங்கிறக்காக நீரில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே அப்படின்னு சொல்லி இப்படிலாம் இருக்கக்கூடிய அந்த உயிர் போகிறதுக்கு முன்னாடி இறைவன் சென்று நம்ம அடையணும், இறைவனை சென்று அடைகிறதுக்கான வழியாக தேடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதே கருத்துடைய பாடல் ஐயடிகள் காடவர் கொஞ்சம் சொல்கிறாரு. தொட்டு தடவி துடிப்பொன்றும் காணாது பெட்ட பிணமென்று பேரிட்டு கட்டி எடுங்களத்தா என்னாமுன் ஏழை மடநெஞ்சே நெடுங்களத்தான் பாதம் நினை அப்படிங்கிறார். இப்படிலாம் நம்ம அந்த உயிர் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பேரை எடுத்துகிட்டு பிணமென்று பேர் வச்சுருவாங்க. அப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் நாமெல்லாம் மறந்துடுவாங்க. கொஞ்ச நாளில் அந்த தீட்டு உடம்பை தொட்ட தீட்டு கழிகிறதுக்காக குளிக்கிற மாதிரி நம்ம மனசை விட்டு அந்த இறந்தவங்களை மறந்துடுவாங்க அப்படிங்கிற கருத்துடைய பாடல். அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இறைவன் சென்று சேர்றதுக்கான வழியை தேடுங்க அப்படிங்கிற கருத்து தான் சொல்கிறார். திருச்சிற்றம்பலம்.